கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்காக மடப்புரம் வந்துள்ள சிபிஐ அதிகாரிகள் தனிப்படை போலீசார் விசாரணையின் போது அஜித்குமார் கண்களில் தூவுவதற்கு மிளகாய் பொடி வாங்கிய கடை, தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் அரசினர் விடுதி ஆகிய பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம். செல்வம், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். கண்டிப்பாக. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அஜித்குமார் கண்களில் தூவப்பட்ட மிளகாய் பொடி வாங்கிய கடை மற்றும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் அரசினர் விடுதி ஆகிய பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜூன் மாதம் 28ஆம் தேதி மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தார். கடந்த ஜூலை 14ஆம் தேதி முதல் சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலாவதாக அஜித்குமார் தாக்கப்பட்ட இடம் மற்றும் கோவில் ஊழியர்கள் ஆகிய இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் பதிவான காட்சிகள் கைப்பற்றினர். மேலும் கடந்த 5ஆம் தேதி 5 காவலர்களை கஸ்டடியில் எடுத்து 20 மணி நேரம் விசாரணை முடித்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மீண்டும் சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று திருப்பூணம் பகுதியில் விசாரணையின் போது காவலர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இன்று மீண்டும் மடப்புறம் வந்த சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் கண்களில் மிளகாய் பொடி தூவியதாக கூறப்படும் நிலையில் மிளகாய் பொடி வாங்கிய கடை மற்றும் அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அரசினர் மாணவர் விடுதியின் பின்புறம் உள்ள மாணவர்கள் மற்றும் விடுதி காவலாளிகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள கடை நடத்தி வருபவர்கள் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டதுடன் அஜித்குமாருக்கு உணவு வாங்கி கொடுத்த தட்டாங்குளம் இந்தியன் பூட்ஸ் பகுதியில் அருகில் உள்ள உணவகத்திற்கு சென்று அங்கு உணவகம் பூட்டியிருந்த காரணத்தினால் அஜித்குமார் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புளியந்தோப்பு பகுதிக்குள் நுழைந்து பகுதியில் உள்ள மற்றும் தோப்பில் உள்ள கூலி வேலை செய்யும் பெண்களிடம் விசாரணை நடத்தினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.